வினயங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே இந்த ராத்திரி வேளையிலே கதாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாகவும் வந்திருக்கிற எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, நிச்சயமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வண்ணமாக கதாவே உம்முடைய வார்த்தையை கேட்டு பிழைக்கும்படியாக வந்திருக்கிறவங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக கதாவே, இந்த ராத்திரி வேளையிலே கதாவே, மற்றவர்கள் தூங்குகிற வேளையிலே இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக கதாவே, இவருடைய உள்ளங்களை நீர் அறிந்தபடினாலே நிச்சயமாக அது பயன்படுத்தப்பட்ட உள்ளங்களாக இருக்கும் போது ஆண்டவரே, நிச்சயமாக உம்முடைய வார்த்தை விதை என்று வேதம் சொல்கிற வண்ணமாக உம்முடைய வார்த்தையானது அந்த இருதயத்திலே விழும்போது கதாவே, அது 100ஆக பலன் கொடுத்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கதாவே ஆண்டவரே அவர்கள் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்க உம்முடைய வார்த்தை கதாவே நிச்சயமாக பேச போற கிருபைக்காக உமக்கு சோதரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போற வார்த்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கதாவே, பேசுற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து கதாவே உம்முடைய ஆவியினாலே நிரப்பி கதாவே ஆண்டவரே உம்முடைய சமூகம் இந்த இடத்திலே வந்து கதாவே, பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான் என்று சொன்ன வண்ணமாக நீர் அங்கே இழுத்து கொள்ளும்படியாக உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை ஆசீர்வதியும். இந்த சூழல்கள் யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் 2 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். அதிலே முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம், அதிலே 2 வசனங்கள் 47, 48 நாங்கள் வாசிக்க போறோம். நீங்கள் யாராவது வாசிக்க விரும்பினா வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 47, 48. அதுக்கு பிற்பாடு நாங்கள் யோவான் 17 நாங்கள் எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 47, 48. நல்லது, நான் வாசிக்கிறோம். சகோதரரை மாத்திரம் ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததாக யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். 8ஆம் வசனத்தையும் அதுக்கு பிற்பாடு 14ல இருந்து 16 மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். யோவான் 17 முதலாவதாக 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆமென். அடுத்ததாக அதே அதிகாரத்திலே 14ல இருந்து 17 மட்டும் வாசி.
ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வார்த்தையை கேட்க ஆவலோடு வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு ராத்திரியிலே மனிதர்கள் தூங்குற வேளையிலே அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தை ஒன்றே எங்களை வழிநடத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அவருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது. ஆமென். அதனாலே தேவனுடைய வார்த்தை ஒன்று எங்களை வழி நடத்தும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே இந்த வேளையிலே கிறிஸ்துவின் சாயல் என்ற ஒரு தலையங்கத்துக்கீடாக உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன். அதிகாரத்தை மாத்திரம்தான் வாசித்து வந்தேன். நிறைய காரியங்கள் பார்த்தாலும் தேவன் அங்கே இடைப்பட வேண்டும் என்று. ஆமென். நிச்சயமாக நீங்க எந்த அளவு வாஞ்சியா இருப்பீர்களோ அந்த அளவு நிச்சயமாக தேவன் பேசுற தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் ஒரு ஆத்துமாவுக்காகவும் அவர் பேசுற தேவன். ஒரு மனிதன் எண்ணத்துக்காக வந்தான் என்பதை அவர் அறிந்த தேவன். அதனாலே நிச்சயமாக இந்த நாளிலே தேவன் அந்த வண்ணமாக பேசும்படியாக உங்களுடைய இருதயம் இருக்குமானால் நிச்சயமாக தேவன் பேசுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். அதனாலே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். அப்ப அதனாலே முன்னுக்கு வசனம் என்ன சொல்லுதுண்டா, மத்தேயுல அதுல 5ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருண்டா, நீங்க உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா, எங்களுக்கு அறிமுகமானவர்கள் எங்களோட சபைக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வோம், பிரைஸ் லார்ட் வாழ்த்து தெரியும். ஆனா அதான் வேதம் என்ன சொல்றேன்னா, நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு மாத்திரம் வாழ்த்துதல் தெரிவிப்பேன்டா உங்களுடைய விசேஷித்தது என்ன? ஆயக்காரரும் என்ன செய்யறாங்களாம், அப்படியே அதனால நீங்க எப்படி இருக்கணும்டா, உங்களுடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்க. அப்ப தேவன் இப்ப கிறிஸ்தவன் என்றா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல. கிறிஸ்தவன் என்றாலே அதனுடைய அர்த்தம் கிறிஸ்துவை போல. அப்ப பவுல் என்ன சொல்றான், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இப்ப நாங்க யோவான்ல வாசிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது அவர் என்ன சொல்றான், பிதாவே உம்முடைய வார்த்தையை நான் இவர்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றேன்னா, வேறொன்றையும் வைக்கல, உம்முடைய வார்த்தையை நான் இவர்களுக்கு வைத்து விட்டு போறேன். அதுக்கப்புறம் நாங்க இப்ப 13-14 வாசிச்சோம் என்ன, நான் உம்முடைய வார்த்தையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், இவர்களை நான் உலகத்தில் இருந்து எடுக்காம இந்த உலகத்துல வைத்து இவர்களை நான் தீமையிலிருந்து விடுதலையாகிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன். ஏனென்றால் தேவன் கடந்து போனாலும் தேவன் என்ன செய்கிறேன்னா அவருடைய வார்த்தையை வைத்து விட்டு போகிறேன். அப்ப இன்றைக்கு வேதம் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. வானமும் பூமியும் கூட ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அப்ப இன்றைக்கு தேவன் ஒரு மனவாட்டியை, தேவனுக்காக ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் அழைப்பாரானால் அவர் எப்படியான ஒரு ஜனத்தை அழைக்கிறார்னா அவர்களுடையும் வார்த்தையாக. ஓமா இல்லையா? அந்த ஜனமும் வார்த்தையாக தான் இருக்கு. அப்ப அதனால்தான் அவர் எப்படி இருந்து வார்த்தையாக இருந்து. அப்ப அதனாலதான் அங்கே தேவன், அங்கே சீக்கிரமா வாசிங்க, யோவான் 15 வாசிங்க. நீங்க ஸ்பீடா வாசிச்சீங்கன்னா நான் முடிப்பேன். 15 அதுல வாசிங்க பாருங்க, 26 இருந்து 27 2 வசனங்களை வாசி, சீக்கிரமா வாசிங்க. இல்லாட்டி நானே வாசிக்கிறேன். யோவான் 15, 26, 20. அப்பதான் உங்களோட இருதயத்துல பதியோணும்ன்றதுக்காக தான் நான் உங்களை வாசிக்க சொல்றேன். என்னண்டா அவட வார்த்தை ஒன்றுதான் சத்தியமா இருக்கிறது. ஆமென்.
பிதாவிடத்திலிருந்து புறப்படுவதுமாகிய சத்தியத்தை ஆவியான தேற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். என்னையா அவங்க எப்படி சாட்சியாக இருக்கிறாங்க? ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு சாட்சியலா இருப்பீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்னுக்கு இருக்கிறாங்க. பவுல் பேதுருல இருந்து எல்லா சீசர்கள் வயது மூத்தவன். ஆனா அவர் என்ன சொல்றேன்னா, ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு சாட்சியலாய். அப்ப அதனால தேவன் ஆதியில எப்படி இருந்தார்? வேதம் யோவான் 1 அதிகாரம் என்ன சொல்ற? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ண. அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாமிசமானார். ஆனா இப்பொழுது எப்படி இருக்கிறார்டா? ஆவியாக மாமிசமாக, அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுறார் என்றால் அது எப்படி? தேவன் பரிசுத்த ஆவியாக இன்றைக்கு எங்களுக்குள்ள அவர் வர. அப்ப அதனால தான் சொல்றேன், நான் போய் தேற்றவாளன் அனுப்புகிற வேளையிலே அந்த தேற்றவாளன் யாரை குறித்து சாட்சி கொடுப்பாராம்? என்ன குறித்து? என்னக்குள்ள என்ன நினைச்சிடாங்க? இயேசு கிறிஸ்துவ குறித்து. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் என்ன செய்வாராம்? என்ன குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப அதனால பாருங்க, அவர் அங்க இயேசு கிறிஸ்து போகும்போது அவர் என்ன செய்யறாரு? அந்த வார்த்தையை வைத்து தம்முடைய ஜனத்திட்ட வைத்துட்டு போற. அப்ப அவர் என்ன சொல்றேன்டா, ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சியலா இருப்பீங்க. அப்படி என்ன அர்த்தம்டா? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் படைக்க முன்பே தேவனுடைய சிந்தையில தேவனங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வைத்திருந்தார். ஆதியிலே தேவன் என்ன செய்யறேன்? தியோபனி, அதாவது ஆவிக்குரிய சரீரத்தை அவர் படைத்தார். அதனாலதான் நான் முன்னமே போன முறை வந்த நேரம் நான் அதை தொட்ட நான் நினைக்கிறேன். ஆதி ஆமத்துல நீங்க முதல்ல பாக்குற வேளையில தேவன் என்ன செய்தாராம்? மனுஷனை படைத்தார் என்று இருக்கிறது. என்ன? ஆதாம அவர் படைத்தார், சிருஷ்டித்தாரன். அதுக்கு பிற்பாடு 2ஆம் அதிகாரத்துல வர்றதுக்குள்ள என்ன வந்துச்சு? பூமியை பயன்படுத்த அங்க மனுஷன் இல்லைன்னு வந்துச்சு. அப்ப முன்னுக்கு முதல் அதிகாரத்துல என்ன இருந்துச்சு? அவர் மனிதனை படைச்சிட்டார் என்று. 2ஆம் இதுல வரக்குள்ள என்னன்னா, அங்க பூமியை பயன்படுத்த மனுஷன் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு உங்களுக்கு போதிச்சனா என்ன? ஆதியில தேவன் ஆவியாக முதலாவது மனிதனை படைக்கிறேன். அங்கே ஆவியால மண்பட்டி எடுத்து விட்டு இல்லமா? இல்ல. அப்ப தேவன் படைச்ச பிற்பாடு ஆவியா இருக்கிற மனிதனை மாமிசத்துக்குள்ள வைக்கக்குள்ளதான் அவர் என்ன செய்யற? மண்ணினால ஒரு சரீரத்தை அவர் என்ன செய்யற? உண்டு பண்ணி ஜீவ சுவாசத்தை அங்க வைக்கிற வேளையில் ஆதாம் என்ன செஞ்சான்? மாமிச சரீரத்துக்குள்ள போனான். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் தேவன் பாருங்க, முதலாவது ஒரு மனிதனை படைக்கும் போது ஆவியாக படைச்சு. அப்ப தேவன் ஆதியில ஒரு மனிதன் அவர் வைக்கக்குள்ள சிந்தையில இருந்து அவனுக்கு என்ன ஒரு தியோபனிய படிச்சு. அப்ப அதனாலதான் அவர் சொல்லு, இந்த சிறியவரில் ஒருவனை நீங்க என்ன செய்ய அசட்ட பண்ணாதபடி நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏனென்றா இவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரமபிதாவினுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிறாங்க. அதை எதை குறிச்சு பேசுறேன்? ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய சரீரம். புரியுதா உங்களுக்கு? அதான் தியோபனி, ஆவிக்குரிய சரீரம். அப்ப அதனாலதான் ஒரு மனிதன் மரிக்கும் போது அந்த மனிதனுடைய ஆவி ஒரு நாள் மரிக்கா. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆவி என்ன செய்யும்? அங்கதான் போகுது. ஆனா மண்ணான இந்த சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது, ஆவி போகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த வேளையில அவர் என்ன சொன்னார்? நீங்க சரீரத்தை கொள்ளுகிறவனுக்கு பயப்படாமல் ஆத்துமாவை கொள்ளுகிறவருக்கு பயப்படுங்க. அப்ப சரீரத்தை கொள்ளுகிற ஒரு மனிதன் யாரு? நான் ஒரு மனிதனை கொல்ல முடியும். கொண்டவனை என்ன செய்யற? ஒரு கத்தியால நான் குத்துறேன்னா அவன் மரிச்சிடுவான். அதான் சொல்றேன், சரீரத்தை கொள்ளுகிறவனை பயப்படுங்க, பயப்படாம ஆவிய கொள்ளுகிறவனுக்கு பயப்படுது. அப்ப ஒரு மனிதன் பூமியில ஒரு மனிதனை கொல்லலாம், அது சரீரம் மாதிரி. ஆனா ஆத்துமாவை யாராலுமே கொல்ல முடியும். ஆத்துமாவை கொல்லத்தக்கதான ஒரே ஒருவர் தேவனா இருக்கிறார். அப்ப அதனாலதான் அவர் சொன்னேன், நீங்க அவனுக்கு பயப்படாம என்னுடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. அப்ப அதனாலதான் ஒரு ஆத்துமா உள்ளான மனிதன் ஆத்துமாவுல தேவனா, அதான் தாவீது எப்பயும் பாருங்க, என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும், என் ஆத்துமாவில் இருந்து அவரை துதிப்பு. இப்ப நாங்க வெளியில நாங்க இங்க பாட்டு பாடலாம், நாங்க என்ன செய்யலாம்? ஆமேன் அல்லேலூயாண்டலாம்.
ஆனா எங்கட ஆத்துமாவில இருந்து நாங்க அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுவோம்டா நாங்க எப்போதும் இடற மாட்டோம். அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்ல, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் பெறலாம், தீமையும் வரையலாது, கெட்ட வார்த்தையும் வரையலாது, நல்ல வார்த்தையும் வர. ஏன்னா ஒரு மரம் நல்லதென்றா அதன் கனியும் நலம், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதாயிருக்கு. அப்ப ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய மறுபிறப்பு பெற வேளையில் அவனோட வாயிலிருந்து 2 வசனமும் வரையல. அப்ப வருதண்டா அவன் இன்னும் பிறக்கேன். புரியுதா உங்களுக்கு? அவன் பரிசுத்தாவியினால பிறந்திருந்தான்டா அவனுக்கு வர்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை மட்டும். தேவன் எப்படி இந்த பூமியில இருந்த வேளையில அவர் பேசினாரோ அதே வண்ணமா தான் அவன் பேசுவான். அதான் தேவனுடைய, இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, அதான் அவர் சொன்ன, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அப்ப மறுபடி பிறக்கிறன்னு உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியினால பிறக்கிற. அப்ப தேவனுடைய ஆவியினால நாங்க பிறக்கிற வேளையில என்ன நடக்கும்டா, நாங்க தேவனுடைய வார்த்தையை தான் நாங்க பேசுவோம். இன்னொருவரை அவமதிக்க மாட்டோம். ஒருவேளை நாங்க அவமதிக்கிற அவனுக்கு எதிராக பேசுறோம்டா எங்களோட உள்ளுணர்வு என்ன செய்யும்டா, நீ செஞ்சது தவறு, நீ என்ன செய், மன்னிப்ப கீழண்டு கொண்டு. அதான் பரிசுத்தாவின் வேதம் சொல்லு. புரியுதா? அப்ப அதனாலதான் நீங்க ஆதி முதல் என்னோடு இருந்திருந்தா நீங்க, அதனாலதான் அவர் சீசர்களை பார்த்து ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு சாட்சியலாய். அப்ப அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் நாங்க உலக தோற்றத்துக்கு முன்பே தேவனுடைய சிந்தையில இருந்தாதான் நாங்க அந்த வார்த்தைக்காக நாங்க வருவோம், அந்த வார்த்தைக்காக நாங்க வாழுவோம், அந்த வார்த்தைக்காக நாங்க ஜீவிப்போம். ஏனென்றா அதுதான் அவருடைய சாயலா இருக்கிறது. ஏனென்றா அதான் கிறிஸ்தவன், அவன் மறுபடி பிறந்தவன், தேவனுடைய சாயலை பெற்றவன், தேவன் எப்படி நடந்தாரோ அவனும் அங்க நடக்கிறவனாயிருக்கு. அப்ப அதான் அவர் சொல்லி, நான் போனாலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு நான் வைத்து விட்டு போகிறேன். அப்ப அதனாலதான் தேவன், அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கும் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கும் இன்னைக்கு தேவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஆனா தேவன் இந்த பூமியில வர்ற வழியில் அவர் ஒரு சாட்சியாக முன்மாதிரியாக வந்தார். எந்த மனிதனும் அப்படி வாழ்ந்தில். அப்ப அதனாலதான் அவர் வாழ்ந்து காட்டி தன்னுடைய ஜீவனை அவர் என்ன செய்தார், மரிக்க கொடுத்து அந்த ஜீவனையே உங்களுக்கு அவர் கொடுத்து போனார். அதனாலதான் நானும் நீங்களும் மாற முடியாது. ஆனா தேவனுடைய ஆவி வரும்னா எங்களோட வாழ்க்கை மாறும். ஆமே. அப்ப அதனாலதான் நாங்க பரிசுத்த ஆவியை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். நாங்க உண்மையாக மனம் திரும்பி நாங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வழியில் அந்த ஆவி எங்களை என்ன செய்யும்டா, மாற்றுகிறதா இருக்கு. அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, அந்த வண்ணமாக. அப்ப அதான் பாருங்க, யோவான்ல நாங்க வாசிக்கும் போது 17 சொல்றேன் பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப தேவன் தந்த, ஏன்னா தேவன் ஆதியில வார்த்தையா இருந்தபடினால இவர் இயேசு கிறிஸ்து மாமிசமாயினோன்னா அந்த வார்த்தை இவருக்குள்ள வருது. அக்கா 2 பேர் அல்ல. அதே போலதான் தேவனும் எப்படி இருந்தார், தேவன் எப்படி இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அப்ப தேவன் ஆதியில எப்படி இருந்தார், ஆவியாக இருந்தார். அப்ப ஆவியா இருக்கிற தேவன் உங்களோட அன்பு கூறணும்டா அவர் எப்படி வரணும், ஆவியா இருந்துட்டு நான் உன்னை நேசிக்கிறேன்னா சவுண்டும் வராது, உங்களை அரவணைக்க மேலாது, உங்களுக்கு உதவியும் செய்ய. அப்ப அதே தேவன் அவர் என்ன செய்யறார், மாமிசமாக பிறக்கிற வேளையில அந்த ஆவிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வைக்கிறார். அதான் பிதா மாமிச பிரகாரமாக தேவன் என்ன செய்யற, பிதாவுடைய ஆவி வரக்குள்ள இயேசு கிறிஸ்து யாரா மாறுறார், தேவனா மாறு. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் எந்த தீக்கர்சியிலும் ஜெபிச்சு சுகமாக்கினாங்க. ஆனா அவர் என்ன செய்ய, ஒரு வார்த்தை சொல்லும் போதே அங்க சுகமாயின. ஏன்னா அவர் யாருக்கு, தன்னுடைய விட மேலானவர் இல்லை. புரியுதா? அதனாலதான் எந்த மனிதனும் அவரோட வர்ற வழியில எந்த தீக்கசியிலும் பாருங்க ஜெபிக்கிறான், தேவனிடத்துல கேட்கிறான். ஆனா இவர் எங்கேயுமே நீங்க வேதத்துல பாக்குறவர்களே ஜெபிக்கவே. ஆமே. ஏனென்னா ஒரு சுகப்படுத்துதலுக்கா. ஆனா தேவனுடைய காரியத்துல நீங்க எப்படி நடக்கணும் என்பதுக்காக அந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கு ஜெபிச்சு காண்பிக்கணும். ஏனென்னா இப்ப தேவன் அதே பரத்துக்கு போனோன்னு இப்ப அவரை பார்த்து நாங்க என்ன செய்யறோம், ஜெபிக்கிறதற்காக தேவன் அந்த சிஷ்டாங்கத்தை வைத்தார்ன்னு தீகர் சொல்றார். ஆமே. பாருங்க 9ஆம் வசனத்தை சொல்றேன், நான் அவளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்,
உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். ஆமென். இப்ப 14க்கு பாருங்க, 14ஆம் வசனத்துல, நான் உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை என்ன செய்ததாம்? பகைத்தது. அப்ப ஏனென்றா நாங்க இந்த பூமியில வந்து தேவனுடைய திட்டத்தை நாங்க நிறைவேற்றதான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அப்ப அதான் அதிக சொல்ற வைப்பாசண்டுவாங்க. அதாவது என்ன சொல்றேன்டா, நாங்க தேவனுடைய ஆதாம தேவன் படைக்கும் போது தேவன் என்ன செய்தேன்னா ஒரு ஏதேனை படைச்சு, அங்க என்ன இல்லாம இருந்துச்சு? பாவம் இல்லாம. அப்ப அந்த வைப்பாசண்டா இப்ப உதாரணத்துக்கு பட் மரம் அண்டுவோம். இப்ப ஒரு கனி கொடுக்கக்குள்ள இலகுவாக கொடுக்கணும்ன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா பட் பண்ணிடுவாங்க. அப்ப அது ஒரிஜினலை விட பட் என்ன செய்யும்? நிறைய கனி கொடு. அதே போலதான் தேவன் ஆதாம வைக்கும் போது ஆதாம என்ன செய்தான்? நீங்க பழுகி பெருகி இதன்னுங்க. அப்ப அதுக்காக தேவன் ஒரு வழியை வச்சிருந்த. ஆனா ஆதாம் என்ன செய்தான்? ஏவாளுடைய வார்த்தையை கேட்டு தேவன் வைத்த வழிக்கு பதிலாக இன்னொரு வழியில புள்ளை எடுத்தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன்? அப்பக்குள்ள தேவன் என்ன செய்தார்னா அதை வைப்பாஸ். அப்ப நாங்க ஏதேன்ல ஆவிக்குரிய மனிதர்களாக வந்த நாங்க அந்த வைப்பாஸ் வந்தது நிமித்தம் பூமிக்கு என்ன வந்துச்சு? பாவம். அப்ப அந்த பாவத்தில் இருந்து அதனாலதான் இந்த பூமியில நாங்க போராடிதான் நாங்க ஜெயிக்கும். அப்ப அதனாலதான் இல்லாட்டி எங்களுக்கு போராட்டம் இருந்திருக்கா? அதான் அந்த வாய்ப்பு. இப்ப அதனாலதான் இந்த பூமியில வந்த நீங்க தேவனுடைய மனிதர்களாக வாழ்ந்து காட்டுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். அப்ப அந்த சாணம் இல்லாம நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடும். அப்ப அதனாலதான் நீங்க யோசிப்பீங்க, தேவன்றது அப்படியே தூக்கி கொண்டு மேல போகலாம், எங்களை ரட்சிக்கலாம். அப்படி அல்ல. நீங்க தேவனுடைய மனிதர்களா இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்காக சாட்சியாக நீங்க ஜீவிப்பீங்க. அதனால்தான் நீங்கள் என்னுடைய சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல். அப்ப பாருங்க, தேவன் இந்த பூமியில வந்த வேளையில அந்த வண்ணமாக ஜீவித்தார். அவர் என்ன செய்தார்? ஒருவரை நேசிச்சு. அதான் இப்ப மத்தேயு 5ல பார்க்கிற வேளையில அவர் சொல்ற, உங்களோட சகோதரர்களை மாத்திர நீங்க நேசிச்சு கை குலுக்குவீங்கண்டா நீங்க என்ன விசேஷித்தவர்? ஆயக்கார மற்றவனும் என்ன செய்யறான்? தண்ட இனத்தை, தண்ட மனிதரை, தண்ட சபைக்கு வாரவனை வாழ்த்து தெரிவிக்க. மற்றவனை கண்டா எப்படி பாக்குறாங்க? விரோதியா. அப்ப அதனால நீங்க அப்படி என்ன இல்லை? விசேஷித்தவர்கள். அப்ப நீங்களோ நானோ அப்படி நாங்க இன்னொரு மனிதனை இன்னொரு இடத்துக்கு போறான்னு அவனோட பேசாம, அவனோட கதைக்காம, அவனுக்கு வாழ்த்துத தெளிக்காம நாங்க அப்படி நடப்பாண்டா நாம கிறிஸ்தவர்களான்னு சொல்லுங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுங்க. நானா இருக்கல, நான் அதை செய்யாட்டியும் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. நான் ஒரு மாய்மாலத்துக்கு தான் பிரசங்கம் பண்றனுடைய நான் வந்து அந்த இடத்துக்கு வரேன். அதான் நீங்க அந்த வசனத்தை இப்ப வாசிக்க நேரம் இல்லை. நீங்க இன்றைக்கு போய் மத்தேயு 5:3 அப்படியே வாசிக்குவாங்க. அப்ப அவர் சொல்றேன், நீங்க அப்படி செய்ய. அப்ப இப்ப இன்றைக்கு எங்கட தலைங்கம் என்னன்னா, நாங்க இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம், நானும் நீங்களும், நான் ஒரு கிறிஸ்தவன், நீங்க ஒரு கிறிஸ்தவன், அவருடைய சாயல் இருக்கும். ஏன்னா கிறிஸ்தவன் என்பதுக்கு அர்த்தம் வந்து கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை போல. அதனால அன்றைக்கு நான் எடுத்தேனா அங்க முதலாவது என்ன? 7 பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில முதலாவது என்ன? விசுவாசம். அதுக்கு பிறகு தைரியம். தைரியம் அடுத்த அர்த்தம் வல்லமை. இயேசு கிறிஸ்து சொல்ற என்னிடத்திலிருந்து வல்லமை. அப்ப விசுவாசிக்கிறவனை அடையாளம் என்ன செய்யும்? பின்தொடர். விசுவாசம், தைரியம். அதுக்கு பிற்பாடு என்ன? ஞானம். ஞானம் என்றக்குள்ள தேவனுடைய ஞானம். அப்ப விசுவாசம் இருக்கிறவனுக்கு வல்லமை இருக்கும். வல்லமை இருக்கிற மனிதன் ஞானத்தோட என்ன செய்வான்? யார் யாருக்கு எதை செய்யணுமோ அதை செய்வான். அதுக்கு பிறகு ஞானத்துக்கு பிறகு என்ன வருது? இச்சையடக்கம். இச்சையடக்கம் என்றதுக்கு அர்த்தம் என்ன? தன்னடக்கம். அப்ப அவன் உலகத்துல போக்குள்ள மற்றவன்ட உடுப்பை பார்க்கிறாடு, அவளை போல நானும் போடும். அப்ப அவங்க இவ்வளவுக்கு போட்டா இவன் என்ன செய்ய மாட்டான்? இந்த அளவுக்கு போட மாட்டான். ஏனென்றா அதை இச்சையோட பார்க்கிறவன் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப அவன் போகிறான், வெளியில போக்குல அலங்கரிக்க பார்க்கிறான். அந்த இச்சை என்ற இச்சையினால் உண்டான உலகத்துக்கு கேட்டுக்கு தப்பி என்று வேதம் சொல்லு. அப்ப உலகம் உண்டானது தேவன் படைக்கும் போது இப்படி படைக்கு. நான் என்னத்தை பேசி கொண்டிருக்கிறேன்னா, நீங்க ஆதி முதல் இருந்த நீங்க தேவன் எப்படி ஒரு ஏதேனை விரும்பினாரோ அந்த ஏதேனுக்கு தான் நீங்க போறீங்க. இப்ப நீங்க கிறிஸ்தவளா இருந்து நான் இப்படிதான் வாழுவேன்னுட்டு நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம்.
அப்ப நீங்க இப்படிதான் வாழ போறீங்கன்னா உலகத்துல வாழ தேவன் என்ன செஞ்சிடும், உங்களை விட்டுருவேன். பரலோகம் போறவனுக்கு இப்படிதான் அந்த இடம் இருக்கும், இப்படிதான் அங்க நீ வாழலாம், இப்படியானவன் தான் அங்க வரலாம்டா. நீங்க அப்படி மாற விரும்பினாதான் போகலாம், நீங்களும் நான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு மரணத்தை ஏன் வச்சிருந்தா, உன்னுடைய ஆயுசு 70, பலத்தின் மீதியினால 80, அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம். அப்படித்தானே வசனம் இருக்கு 90வது சங்கீதத்துல. ஒரு மனிதனுடைய ஆயுசு 70, பலம் அவனுக்கு கொஞ்சம் பலம் இருந்தா அதுட பலத்தின் மீதியினால 80, அதுக்கு மேல வாழ்ந்தானண்டா வருத்தமும் சஞ்சலம். அது அவனுக்கும் கஷ்டம், பார்க்கிறவங்களுக்கும் கஷ்டம். அப்ப வேதம் ஒரு அளவு பிரமாணத்தை வச்சு, அப்போ தேவன் ஆயுசு 70, நீங்க ஆயுசு 70 மட்டும் வந்துட்டீங்கன்னா அது தேவன் வச்சு உங்களோட கிருபை. அப்ப அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், மரிக்கும். அப்ப நீங்க வாழக்குள்ள சரியான சாப்பாடு சாப்பிடுவீங்க, நீங்க சரியான ஆகாரத்தை தண்ணீரை பூசுவீங்க. ஏனண்டா இந்த உடம்பு பாதுகாக்கும். ஆனா அது பிரயோஜனம் இல்லை, அது மரிச்சுதான் ஆகும். அப்ப இதே பூரணமா வச்சிருந்தா என்ன செய்வீங்க? நான் உங்களோட சாதாரணமா பேசுறேன், பிரசங்கம் மாதிரி பேச விரும்பல. உங்களோட நான் ஏன்னா இப்ப என்ன செஞ்சிருப்பீங்க? இப்பயே 70 வருஷத்துல வாழ விரும்புற நீங்க இப்பயே நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? அவனை போல வாழணும். ஏன்னா அந்த அவனை போல நம்ம எதை செய்யணும், ஏன்னா அவனை போல இதண்டோன்னு இருக்கிறான். நீ 1000 வருஷம் வாழுவாண்டா என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. இப்ப மரணத்தை ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 1000 வருஷம்டா, 995 வருஷம் வந்த பிறகு 5வது வருஷம் இருக்குள்ள தேவன்ட போவோம்ட்டு நானும் இதேவில தான் செய்வேன். புரியுதா? அப்ப ஆனா தேவன் மரணம் எப்போது வருமென்று மனிதன் அறியாதபடி ஒரு காரியத்தை வச்சாருன்னு வேதம் சொல்லு. இன்றைக்கு எனக்கு இப்பயும் வரும், இந்த நிமிஷம் வரும், நான் போக்குள்ள ஆக்சிடென்டும் படலாம், எதுவும் நடக்கும். ஆனா அவன் அப்படியே செத்தான நாங்க போயிடுமா? நான் போயிடுமா? இல்லை. அதுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருந்தாதான் போகணும். அப்ப இப்ப மெசேஜ் என்ன? நாங்க தேவனுக்குள்ளால நானும் நீங்களும் வார்த்தையோடு இப்படிதான். தேவன் ஒரு வழியை வச்சிருக்க. நீ கிறிஸ்தவனண்டா கிறிஸ்துவ போல, அதுக்காக தீகசி இதே புத்தகத்துல சொல்லி அதுக்காக அவன் தாடி வச்சது போல முடி வச்சது போல என அப்படி அந்த சாயல் அவருக்குள்ளால ஆவியின் சாயல் இருந்து அவர் மற்றவங்களை நேசிச்சு என அன்பு கூந்து, மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டின, மற்றவங்களுக்கு உதவி செய்து ஏன்னா தாழ்மையா சத்ருவை கூட அவர் என்ன செஞ்சு இதுதான் சாய். அந்த சபை இப்படி இருக்கிறது, அவங்க பெரிய ஆலயத்தை வச்சிருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படிதான் நாங்க இருக்கோம். அது இல்லை. அவன் ஒரு மாய்மாலக்காரனா இருப்பான். நீங்க ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் உங்களுக்குள்ள கிறிஸ்துடைய சாயல் இருந்தா நீங்க தான் ஆட்சி செய்ய போறீங்க. ஆமே, நீங்க தான் தேவன் ராஜ்யத்துக்கு போக போறீங்க. அப்படியானவனை தான் தேவன் அங்க கொண்டு போவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் பாருங்க, தேவன் எப்படியாக ஒரு மனிதன் வாழணும்ன்றதை வேதம் வச்சு, இதுதான் வழி. வேதம் தான் சத்தியமா இருக்கு. ஆமே, இதுல அவர் எல்லாமே என்ன செஞ்சிருக்க வழிச்சு, அதாவது நானே வழியும் சத்திய ஜீவன். ஒரு மனிதனுடைய பாதைக்கு இதுதான் வெளிச்சமா இருக்கு, இதுதான் வழியா இருக்கு. ஆமே, அப்ப பாருங்க, அதுதான் தேவன். அப்ப இந்த பூமியில் அதான் வேதம் சொல்லுது, அவர் ஊழியம் கொள்ள வராம ஊழியம் செய்ய வந்தார். அப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? மற்றவன்ட போக, ஏன்னா மற்றவன்ட நேசிக்க, ஏன்னா மற்றவனுக்காக ஒரு சேவை செய்ய நாங்க யாருமே விரும்பும். ஆனா அவர் எப்படி வந்த ராஜாதி ராஜா. ஆமே, அவர் ஊழியம் கொண்டு நான் இப்படிதான் இருப்பேன், நீ வர்றண்டா வாண்டது இல்ல. அவர் என்ன செய்ய தேடி போனேன். ஆமே, தேவன் ஜனத்தை தேடி அவங்களுக்கு உதவி செய்ய போனேன். ஆமே, அதுதான் வேதம். அதனால்தான் அவரை போல இந்த பூமியில தாழ்மையா வாழ்ந்தவர் இல்லை. அதனால்தான் வேதம் என்ன சொல்லுது, அவர் கால் என்ன செய்யற அந்த இஸ்ரேல்ல நீங்க யூத முறை அடிச்சு பாருங்க, அந்த வேலை ஒரு தொழிலே கேவலமான தொழிலண்டா கால் கழுவுது. யூத இனத்துல குறைஞ்ச சம்பளம். அப்ப அதை வைக்கிறவங்க பயங்கர ஒரு அடிமையானவனை தான் வைப்பாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கால் கழுவ வரக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, வேணாம் இதை செய்ய. நான் சொல்றேன், ஆண்டவரும் போதவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவன் உண்டானால் ஏன்னா அதை விட ஒரு தாழ்மை இல்லை. அப்ப அவர் தேவன், நான் கம்பளத்துலதான் இருப்பேன் என்றவரிக்க பாருங்க, மாமிசம் தூக்கு. இப்ப நாங்க என்ன செய்யறோம், பாட்டாவோட ஒரு செருப்பை போட்டு வருவோம், ஏன்னா காலை கழுவிட்டு வருவோம். ஆனா அங்க டெசர்ட் வனாந்திரத்துல பாருங்க, ஏன்னா அவங்க ஒட்டகத்தை மேய்ப்பாங்க, கழுதையை மேய்ப்பாங்க, தூசி படிஞ்சதோட வரக்குள்ள. அதாலதான் அந்த சிஸ்டம் இருந்தது, அந்த முறை இருந்துச்சு.
ஒருவன் வீட்டுக்குள்ள வர முதலே பைப் இருக்கும், அதுல ஒருவனை காவல் வேலை கண்டு வச்சிருப்பான் ஒரு விருந்தன். அந்த வர்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதன் காலை பிடிச்சி தேய்ச்சி கழுவும். அந்த வேலையை தேவன் செய்யறான். ஏனென்றா அவர் சொன்னார், அதான் அந்த தாழ்மை கிறிஸ்தவங்களுக்குள்ள அது வரும். அப்ப அதே போல எங்களுக்கு தாழ்மை, இன்னொருவனை மன்னிக்கிற காரியம் வரும். அப்ப பாருங்க, தூசி படிஞ்ச காலை அவர் கழுவுற. அதான் சீசர்ட்ட ராப்போஜனத்துல வர்ற வேளையில அவர் சொல்ற, ஆண்டவரே நீ இது வேணாம். அவர் சொல்ற, நீ இதை கழுவா விட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. அப்ப உடனே ஆண்டவரே என் காலை மாத்திரமில்ல, என் கையையும் தலையை நீர் என்ன செய்யணும், கழுவ வேண்டும். அப்ப பாருங்க, அந்த கெம்பிளி அவர் ராப்போஜனத்தை எடுத்த பாருங்க, அவர் தேவனாயிருந்து இப்ப ஞானஸ்தானத்துக்கு வரக்குள்ள ஞானஸ்தானத்துல என்ன செய்யறான், யோவான் ஸ்நானம் என்ன செய்யறான், ஒருவர் மர போகிறார் என்று மேசியாண்டு என்ன செய்யறான், பிரசங்கிக்கிறான். அவர் சொல்றேன், அவர் அவர் இதை விட அக்கினியினால உங்களுக்கு என்ன செய்வார், ஞானஸ்தானம் கொடுப்பார் என்றெல்லாம் பிரசங்கிக்கிற வேளையில, இயேசு கிறிஸ்து நடந்து வர்ற வேளையில அவர் என்ன சொல்ற, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அவர் ஞானஸ்தானம் எடுக்க வரக்குள்ள அப்ப அவர் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மாலே ஞானஸ்தானம் எடுக்க இருக்கும் போது நீர் என்னால வரலாம். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. ஆமே, எல்லா நீதி என்ற தேவனுடைய வார்த்தை. அதனால மனிதனாகிய பிறந்த நீங்க தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை, அதுக்கு பிற்பாடு அவர் வர்ற வேளையில என்ன செஞ்சு அதே காரியத்தை செய்து, அப்ப ஒருவன் குணமான வேளையிலும் அவர் என்ன சொன்னேன், நீ போய் ஆசாரியன் இடத்துல போய் உன்னை காண்பி, நானே பிரதான ஆசார், நீ அங்கெல்லாம் போத்தவள்ன்ற சொன்னேன். தேவன் எந்த ஆலய பிரமாணம் வச்சாரோ அதை செய்ய வச்சு. நீங்க வேதத்துல பாருங்க, ஓய்வு நாள் தூரம் தேவன் ஆலயத்துல இயேசு கிறிஸ்து அங்க இருந்து. புரியுது அவங்களுக்கு? நீங்க வேதத்தை வாசி. அப்ப அதே போலதான் அவர் என்ன செய்ய, ஒவ்வொரு காரியம் ராப்போஜனம் வர்ற வழியிலும் அவர் என்ன செஞ்ச அதே காரியத்தை அவர் என்ன செய்து அப்பத்தை விட்டு அதே ராத்திரி வேலை அவர் சிஸ்டத்தை மாத்தினாரா இல்லை. ஏனண்டா அவருக்கு தெரியும் அதை வைத்ததே அவர் தான். என் ஆராதனை எல்லாமே எதுக்கு சாயலா இருக்கு, வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8:5 வாசிங்க. நீங்க வேதத்தை ஸ்லோவா திருப்புறீங்க போல. 8:5 304 பாட்டு நீங்க திருப்பினோன்னு நான் வாசிக்கிறேன். வாசி. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அப்ப பாருங்க, இவர்கள் செய்யும் ஆராதனை எதற்கு மாதிரியா இருக்காம், பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததா இருக்கு. ஆதியில தேவன் மோசையை அழைக்கக்குள்ள அவர் என்ன செய்யற, மோசையை கூட்டி கொண்டு போய் காண்பிச்சோன்னு அவர் என்ன சொல்றேன், நீ பரலோகத்துல உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படிதான் நீ என்ன செய்யணும், கூடாரத்தை ஸ்தாபிக்க வேண்டும். பாருங்க, நீங்க நினைக்க வேணா அந்த உடன்படிக்கை ஆசாரிப்பு கூடாரம் நீங்க நினைக்க வேணா மோசே ஒரு கற்பனையில செஞ்சது இல்லை. பரலோகத்துல எப்படி அது இருக்கோ அதே மாதிரிதான் அங்க இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துக்கு என்ன மாதிரியும் நிழலுமாயிருக்கு. அப்ப அதனாலதான் எந்த சபையும் ஒரு ஆராதனை செய்யும் போது வேதத்தின்படிதான் செய்யும். ஏனென்றா வேதம் எழுதப்பட்டது பரலோகத்து. அதனாலதான் பரமண்டல இருக்கிற ஜெபத்தை அவர் என்ன சொல்லி கொடுத்தார். அப்ப சீசர்கள், ஆண்டவரே யோவா அங்க சொல்லி கொடுக்க எங்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி அவர் என்ன சொன்னேன், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படும். பரலோகத்தில் எது செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமிருந்து ரட்சியும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும்
உம்முடைய பாருங்க, பரலோகத்தில் செய்யப்படுவது. நீங்க நினைக்கவன ஆராதனை ஒவ்வொன்றும் பரலோகத்துக்கு. இப்ப இந்த சபையோ என்னுடைய சபையோ உலகத்தில் எந்த சபையா இருந்தாலும் அது இங்க பொருந்தும். நீங்க எப்பயுமே வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தை தான் உங்களை ராஜ்யத்துக்கு நடத்தும் மொழிய யாருமே நடத்த இயலும். அதனாலதான் வார்த்தையின்படி என்ன செய்யணும், நாம ஒவ்வொருவரும் நாங்க அப்ப அதுக்காக நீங்க என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். நாமே அப்ப அந்த வார்த்தையின்படி நாங்க நடக்க. அதனால்தான் நீங்க இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிற மனிதன் பாக்கியவானாய். அப்ப பாருங்க, வேதம் என்ன செய்யற, சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததாயிருக்கு. இப்ப கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2ஆம் அதிகாரம் 16-17, 276வது பக்கம். 16-17 எடுத்தாங்கடா கண்வாஸ். 2ஆம் அதிகாரம் 16-17. ஆகையால் போஜனமானத்தையும் இல்ல சரி, 16-17 சரி. ஆகையால் போஜனத்தையும் வானத்தையும் குறித்தாவது, பண்டிகை மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களுக்கு குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் ஒரு காலத்திற்கு நிழலாய் இருக்கிறது. அவைகள் கிறிஸ்துவ பட்டியல். ஆமென். அப்ப என்னையா, யாராவது என்ன போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பதாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றி. இப்ப நீங்க மாசத்துல முதல் நாள் விடிய சேர்ச்சிக்கு வாரீங்க, பைத்தியக்காரன் போல காலையில வாரானுண்டா, அது எதுக்காக நீங்க வாரீங்க? மாத பிறப்புல தேவனுக்கா ஒரு பண்டிகைய, தேவன் ஆராதனை ஓய்வு நாளைக்கு நீங்க வாரீங்கன்னா உங்களை யாருமே குற்றப்படுத்தாதிருப்பானாக. எது எல்லாமே யாரை பற்றியதா இருக்கிறது? கிறிஸ்துவை பற்றி. அப்ப ஆராதனை ஒவ்வொன்றும் தேவனை பற்றியதா. ஏன்னா இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அப்ப தேவனுடைய காரியத்தில் ஒவ்வொன்றும் இந்த வார்த்தை முழுவதும் கிறிஸ்துவை பற்றி தான் வெளிப்படும். பாதியாமே என்ன செய்கிறது? அவர் வரப்போற மேசியாவை தான் வெளிப்படும். அவர் என்ன சொல்றார்? நீ அவருடைய குதிகால நக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று அப்பே எழுதப்படி. அது யார் செய்தது? இயேசு கிறிஸ்து தான். அப்ப அதேனாலதான் இந்த வார்த்தை முழுவதும் அவரை பற்றியது. இப்ப பழைய ஏற்பாடுல ஒரு ஆடை அவங்க பலியிடுறாங்கண்டா அந்த ஆடு யாரை குறிக்கிறது? அதனால யோவான் சொல்ற, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப பாருங்க, ஒவ்வொன்றும் மாதிரி பரலோகத்துல உனக்கு காண்பித்தது மாதிரியின்படியே கூடாரத்து. அப்ப இவன் என்ன செய்யறான்? எபிரேயர்ல பவுல் சொல்ற வேளையில அவன் என்ன சொல்றான்? இது பரலோகத்தின் ஆராதனையானது பரலோகத்துக்கு மாதிரியாக சாயலும் நிழலுமா இருக்கிற. கொலோசியர் எழுதக்குள்ள அது கிறிஸ்துவை பற்றியதா இருக்கிறது. பவுல் கொண்டு கொர்ந்தியல்ல சொல்லுகிற வேளையில் அவன் என்ன சொல்றான்? இப்பொழுது கண்ணாடியிலே பார்க்கிறோம், ஆனால் இதை முகமுகமாய் பார்க்கிறவள் அவருடைய சாயலும் ரூபமாக நாங்க இருக்கு. இப்ப கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், ஆனா அது எல்லாமே என்ன செய்ய போறது? நிஜமாக போகுது. அப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியம். அப்ப அதனாலதான் நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்யற வேளையில அப்பதான் தேவன் அங்க வரும். அப்ப நீங்க வேதம் வாசிக்கக்குள்ளதான் தேவன் உங்களோட இடப்பட்டு நாங்க இதுல நாங்க என்ன செய்யணும்? பலப்படுவோம். அப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யற அந்த சிஸ்டம் அதான் பாருங்க, அவர் என்ன செய்யற? தாழ்மையாக வந்து, அதான் வேதம் சொல்லுது, அவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்த காலக்காலு. அது ராப்போஜனத்திட்ட ஒரு பாட்டாயிருந்து. அதே நேரம் அவர் என்ன செஞ்ச? ராப்போஜனத்தை செய்யற வேளையில மனிதர்களுக்காக அவர் பகல்ல மாத்தினார இல்லை, அவர் அதையும் என்ன செய்யுது? ராத்திரியில தான் வச்சு. அப்ப அவங்க என்ன செய்யற? காரியங்களை எடுத்து வர்ற வேளையில அவர் என்ன செய்யற? எதை செய்தார்? ஏன் அது நிழலா போய் பூமியோட அது முடியல. மத்தேயு 26 வாசிங்க. மத்தேயு 26 வாசிக்கிற வேளையில பாருங்க, மத்தேயு 26 26 29 29 இருமுதல் இந்த திராட்சை ரசத்தை
நவமான திராட்சை பல ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரைட். இப்ப இந்த வசனத்தை வச்சு உங்களுக்கு பிடிக்கலாம். இப்ப பூமியில தான் இப்ப ராபோஜனத்தை அவர் நடத்திட்டு இப்ப அவர் போறார். போயிட்டு அங்க போய் என்ன சொல்றார்? அங்க போகும் முதல் இங்க என்ன சொல்றார்? நீங்க பிதாவினுடைய ராஜ்யத்தில் அங்க வர்ற வேளையில அங்க வர்ற மட்டும் நான் இப்ப பானம் பண்ணேன் அங்க. அப்ப இதோட முடியுதா? புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்ற கொண்டு வர்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப ஏண்டா அவர் எப்பயுமே ஆராதனை ஆனது ஒரு சபையானது, நாங்க கிறிஸ்தவலா இன்னைக்கு சபைன்னு அழைக்கப்படுறது இது அல்ல. வேத பிரகாரமா பார்த்தா நாங்க ஒவ்வொருவரும் சபையாக. அதனால வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர்ல தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஏன்னா இப்ப ஆலயம் எங்க தேவன் இப்ப வாசம் பண்ண வந்துட்டு அன்றைக்கு அவர் மேலே இருந்து 2000 ஆண்டுல பூமியில ஒவ்வொருவரோட நடந்த ஆலயத்துக்கு போனேர். இப்ப இப்படி வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு அதான் மேலே இருந்து உங்களோடு இருந்து இப்ப உங்களுக்குள்ள வந்து அதான் தேவன். அதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்பயுமே மாறாது, எப்பயுமே அவருடைய செயல் மாறாது. ஆதியில என்ன செஞ்சாரோ அதுதான். அப்ப 1 கொரிந்தியர் 11:23 சொல்லுகிற வேளையில பவுல் ராபோஜனத்தை கொண்டு வர்ற வேளையில என்ன சொன்னான்? நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை எங்க இருந்து பெற்றானா? கர்த்தரிடத்திலிருந்து பெற்று. இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில ராபோஜனம் கொடுக்கிற வேளையில அவர் சொல்றேன், நான் இனி இந்த திராட்சை ரசத்தை நான் பாட மாட்டேன், ஆனா நீங்க பரலோகம் வந்தோன அப்ப உங்களோட போன. அப்ப அங்க போனோன்னு என்ன நடக்க போகுது? உங்களுக்கு ராபோஜனம் தான் கொடுக்கும். அப்ப நீங்க எப்பயுமே இங்கே செய்வீங்க, அங்கேயும் என்ன செய்ய போறீங்க? செய்ய போற. ஏனென்றா அதுதான் ஒரு விருந்து. இப்போ அதை வெளிப்படுத்தல் 19:7 சொல்லப்படுது. தமிழ் வேதாமத்துல பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை, ஆங்கில வேதாமத்தில் சஃபர் இருக்கு. அப்படி என்றா இந்த ராபோஜன விருந்து, அதாவது கல்யாண விருந்து. அப்ப அந்த கல்யாண விருந்துல வரக்குள்ள தேவன் உங்களுக்கு கொடுத்து எதை அழைக்க போறேன்டா? ராபோஜனத்தை கொடுத்து. அப்ப பாருங்க, இப்ப உங்களோட ஆராதனை இங்கேயோட முடிஞ்சிச்சா? முடியவே முடியும். ஏன்னா அவர் ஆலயத்தை கட்டும் போதே பழைய ஏற்பாடுல எதை செய்யும் போதும் பரலோகத்தின் மாதிரியா தான் அவர் செய்யும். அப்ப எங்கட ஆராதனை, எங்கட ஆலயம், நாங்கள் செய்யற ஒவ்வொரு கிரியையிலும் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும். ஏன்னா நீங்க வார்த்தை இல்லாதவன் அங்க போகலாம். நானா இருக்கலாம், நீங்க எல்லாம் இருக்கலாம், யாருமே போகலாம். ஆனா நாங்க குறைவுபட்டவங்களா இருப்போம். நானும் குறை, நீங்களும் குறை. ஆனா நாங்க நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற வேலை இது. ஏன்னா இன்றைக்கு தேவண்ட வார்த்தை வர வர இன்றைக்கு ஆராதிச்சது நாளைக்கு நாங்க மாறும். இப்ப பாருங்க, பரிசுத்தாவி வந்தோடனே நீங்க என்ன செய்வீங்க? முதல் கோபக்காரியா இருப்பீங்க, கோபக்காரனா இருப்பீங்க, பொய் சொல்றவங்க. ஆனா தேவனுக்குள்ளால வந்து பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு மனசாட்சி உங்களை மாத்துதா இல்லையா? தேவன் உங்களை மாத்துவேன். அதான் மாற்றம், அதான் மறுரூபமாகுது. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, ரோமர்ல இருக்கேன, ரோமர்ல இருக்கு, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுதல் என்ற அர்த்தம் என்ன? மாற்றப்பட்ட ஒன்று, முன்பு இருந்த நிலையிலிருந்து மாற்றப்படுதல். இப்ப இன்றைக்கு இருந்த நீங்க இல்ல, நாளைக்கு மாறும். அதுதான் தேவன். அதே போல இன்றைக்கு இருந்த தேவனுடைய சமூகம் எப்பயுமே அவர் வரமாட்டு நாங்க ஆராதிக்க, நாங்க நாளைக்கு நாங்க என்ன செய்யணும்? தேவனோட வார்த்தைக்கு மாறும். ஏன்னா தேவன் வார்த்தையாக இருக்கு. அவருடைய மனவாட்டியும் எப்படி இருக்கணும்? வார்த்தையாக தான் இருக்கும். அப்பதான் தேவனோட காரியம் என்ன செய்யும்? உங்களுக்குள்ளால கடந்து போகும். அப்ப பாருங்க, அவர் அதே காரியம், அதான் சொல்ற, நான் உங்களோடு கூட. அப்ப இங்க இருக்கிறவங்க அங்க வருவாங்க. ஏன்னா தேவன் தெரிந்து கொண்ட சீசர். அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரக்குள்ள, உங்களுடைய பிதாவினுடைய ராஜ்யத்துல நான் உங்களோடு பானம் பண்ண நாள் மட்டும் நான் இப்ப அதை பானம் பண்ணேன். அப்ப பாருங்க, அதான் அவர் நேற்று மட்டும். பிரசங்கி சொல்றான், முன்பு எது நடந்ததோ அது இப்பொழுது நடக்கிறது, இனிமேலு நடக்க போறது முன்பு நடந்ததாயிருக்கு. எப்பயுமே எல்லாமே ஒவ்வொரு காரியத்தில் அதே காரியத்தை தான் தேவன் என்ன செய்யறாரு? எப்பயுமே மாறாத தேவனாயிருக்கு. அப்ப அதே போலதான் நாங்க தேவனுடைய காரியத்துல நாங்க தாழ்மை வரும். அப்பதான் என்ன செய்யறோம்? அதனாலதான் அவர் அந்த சென்டிமெண்ட்டை வச்சு, அதான் அந்த ஏற்ற தாழ்வு. நீங்க அந்த வெளிப்படுத்தல்ல பேசு சபையில பாக்குற வேளையில
நிக்குலாய் மதஸ்தரின் கிரியை வருது. நிக்குலாய் என்றால் சபையின் மீது ஆதிக்கம் செலுத்துறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த மேல் மக்களும் கீழ் மக்களும், அதாவது ஐஸ்வர்யவான்களும் ஏழ்மையானவர்களும் வரக்குள்ள இவங்களுடைய ஆதிக்கம் வர்ற வேளையில அங்க சபை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணி தேவனுடைய வார்த்தையை வெளியே போட்டாங்க. ஏனென்றா அவங்க இந்த ஏழையுடைய காலை என்ன செய்ய மாட்டாங்க, கழுவேல். ஆனா ராஜாதி ராஜா, உலகத்தின் ராஜா, எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா என்ன செஞ்சு, சீசர்கள், படிப்பறி இல்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், தரையில ஒன்றுமே இல்லாதவங்க, கையொப்பம் இடக்கூட தெரியாதவங்களோட பாதத்தை அவர் என்ன செய்தே, அதான் மனவாட்டியா. அவளுக்குள்ளாக அந்த வார்த்தை வரும். அதுக்காக அவர் என்ன செஞ்சு அதை கொண்டு வச்சு. அப்ப அவருக்கு தெரியும், ஏனென்றா அதுக்குள்ள அவன் வருவானா இல்லையான். ஒருவன் ஆவி, ஒருவன் மறுபடி பிறந்தா, அந்த தாழ்மை வந்தா அவன் எதையும் செய்வான். இப்ப பாருங்க, நீங்க ஆவிக்குரிய விதத்துல பாருங்க, கணவன் மனைவி அவருக்குள்ள அவங்க வேறு வேறு ஆயிருப்பாங்க. ஆனா இணைப்புல வந்தோடனே அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கிளாஸ்ல குடிப்பாங்க, ஏன்னா ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க. ஏன்னா அதே போல இந்த பிள்ளைகளை எடுங்க, ஒரே தகப்பன் தாய்க்குள்ள பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்க இந்த உனக்கு ஒரு கப், இனி உனக்கு ஒரு கப், அப்படியா குடிப்பீங்க? தண்ணி விடாச்சோன்னா அதை எடுத்து டக்கண்டு அடிக்குமா இல்லையா? இப்ப நான் ஜதார்த்தமா பேசிக்கொண்டு, அப்ப என்னையும் உங்களை எப்படி அவர் அழைக்கிறேன், எப்படி அழைக்கிறேன்? அவரோட பிள்ளையா சகோதரங்கள் என்றக்குள்ள எங்களுக்கு எப்படி வேற்றுமா வரு? அதனாலதான் அந்த சென்டிமெண்ட்டை கொண்டு வச்சு விட்டேன் தேவன். புரியுதா உங்களுக்கு? இப்ப எந்த பிள்ளையா இருந்தா நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க, சண்டை பிடிக்க. இப்ப ஒரே குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் சண்டை பிடிச்சா நாளைக்கு விடிய மறந்துடும். அப்படிதானே? நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒன்றோட வந்துடுவான். அப்ப இன்றைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் என்று வராத யாராவது இருப்பான்டா, அவன் யாரா இருப்பான்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க. நீங்களும் தான், நானும் தான். நானும் ஒரு சவரனுக்கு, ஒரு விழுந்து போன சவரனுக்கு ஒரு காரியம் என்றோ நானும் போய் இல்லாம இருப்பேன்டா, நானும் அது இல்லை. நான் அவரால பிறந்தேன். என வேதம் அப்படித்தான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால பிறப்பித்தவரிடத்திலும் அன்பு கூறுறான். அப்ப பிறப்பித்தவர் யாரு? தேவனங்களை பிறப்பித்திருந்தா பிறப்பித்தவரிடத்துல நாங்க என்ன செய்யறோம், அவர்கிட்ட அன்பு கூறுறோம். அதே நேரம் அவரால பிறப்பித்தவனிடத்துல நாங்க அன்பு கூறுவோம். புரியுதா? இதுதான் கிறிஸ்து. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தா நீங்க அதை தான் சமனாதான் பார்ப்பீங்க. அவன் ராஜ்யத்துக்கு வாரானோ இல்லையோ எங்கட வேலை. ஏன்னா யாரு தெரிந்து கொள்வா தெரிந்து கொள்ள மாட்டாருன்றது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால நாங்க ஒவ்வொருவரை நாங்க என்ன செய்யணும், அதனாலதான் அந்த பிரமாணத்தை எல்லாமே சுருக்கி, உன்னை போல பிறனையும் நேசி, உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்று சாப்டர் 10 கட்டளையை கொண்டு 2க்குள்ள பூத்தி விட்டு. அப்ப பாருங்க, இதை யாரால செய்யலாமண்டா, தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாதான் அதை செய்யும். இல்லாட்டி என்னாலையும் செய்ய இயலாது, உங்களாலையும் செய்ய. இதுதான் தேவன் என்ன செய்யற, அதுதான் கிறிஸ்தவத்தின் சாயலாயிருக்கு. அப்ப அவன் என்ன செய்வான்டா, அந்த என்ன செய்ய, ஒரே பாத்திரத்துல நாங்க என்ன செய்வோம், பானம் பண்ணும். அப்ப என்ன செய்வோம், அதான் அவர் ஒரு நானே ஜீவ அப்பமாயிருக்கு. அப்ப அதனாலதான் நாங்க ஒரு கொமினியன்ல ரொட்டி செய்யக்குள்ள இப்ப ரோமங்கத்திலிக்கு எடுத்தா துண்டா என்ன செய்வாங்க, செஞ்சு வச்சு அப்பத்தை கொண்டு வருவாங்க. அது எத்தனையோ கிறிஸ்துவுக்கு அடையாளம் ஆயிடும். அவர் சொல்ற நானே ஜீவ அப்பா. அப்ப ஒரு ரொட்டியா தான் இருக்கும். அப்ப 1 கொரிந்தியர்ல சொல்லக்குள்ள அவர் ஜீவ அப்பம், அந்த அப்பத்துல நாங்க யாரா இருக்கிறோமா, அவயமாயிருக்கு. அப்ப அந்த ரொட்டிய நாங்க என்ன செய்யறோம், பிச்சு ஒவ்வொருவருக்கா கொடுக்கக்குள்ள அந்த ஒரு ரொட்டியில ஒவ்வொருவரும் அவயமா. இப்ப துண்டா கொடுத்தா அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயினோண்டு உண்டு. அப்ப அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன்? அப்ப அதனாலதான் அவர் ஜீவ அப்பம். அப்ப அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யற, ஒரு கப் எடுத்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணார். ஏன்னா அவர் எத்தனை, ஒருவர். அப்ப ஒரு கப், அத வேதத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான. அப்ப எப்பயுமே பாத்திரம் என்றக்குள்ள கோப்பையை குறிக்கல, அது ஒரு மனிதன். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் ஒரு பாத்திரத்துலதான் நீங்க ஏன்னா நம்ம கிறிஸ்துல இருந்து தானே பானம் பண்றோம், கிறிஸ்துல இருந்து தான் புசிக்கிறோம். அன்னைக்கு கண்மலை யாராம் என்று வேதம் சொல்லுது, கிறிஸ்து தான். அப்ப ஒரே கண்மலையில இருந்து அவங்க தண்ணீரை குடிச்சாங்க, அந்த கண்மலை கிறிஸ்து என்று. அப்ப ஒரே இதுல பாத்திரத்துல இருந்து நாங்க பானம் பண்ணக்குள்ள, நாங்க ராபோஜனம் வரக்குள்ள என்ன செய்வோம்,
இந்த வெஸ்டர்ன் ஆக்கள் போல சின்ன 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 கப்பா எடுத்து அடிக்க மாட்டோம். நாங்க என்ன செய்வோம்டா, ஒரே கப்புக்குள்ளாக நாங்க போய் கிறிஸ்து எங்களுக்கு ஒருவர். வேதம் என்ன சொல்லுது? நீங்க செய்யற ஆராதனை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாதிரியும் நிழலுமாயிருக்கு. அப்ப நாங்க ஒரு கப்பல பானம் பெறமன், ஆண்டவரே உம்மிடத்துல இருந்துதான் நானும் பெறேன், இவரும் பெறேன், இவரும் பெறாங்கன்ற அந்த நினைப்போட நாங்க பானம். ஏன் நாங்க எல்லாரும் என்ன ஒரே தகப்பனுக்கு பிறந்த சகோதரராயிரும். அப்ப அதனாலதான் அவங்க சொல்றாங்க, அந்த சீசர்கள் பார்த்து, ஆண்டவரே உங்க கையெல்லாம் கால கழுவாம எல்லாம் என்ன செய்யறாங்க, சாப்பிடுறான். அவர் என்ன சொன்னார்? வெளியில இருந்து வர்ற ஒன்றும் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்த, உள்ளே இருந்து வர்ற துர்க்குணம், உள்ளே இருந்து பொல்லாத வர்றதான் ஒரு மனிதனை தீட்டுப்படும். அதனாலதான் கொரோனால எல்லாம் நல்லா இருந்தவங்க செத்து போனா, பிச்சைக்காரன் எல்லாம் பாதுகாப்பா இருந்தான். எங்கேயாவது அவன் செத்தன்னு கேட்டு அவன் கழுவிட்டா சாப்பிட்டான். புரியுது அவங்களுக்கு? நீங்க அது அங்கதான் நீங்க புலப்படுவீங்க, அங்கதான் நானும் நீங்கள். ஆனா நாங்க வேதத்துக்குள்ள வந்தோடனதான் நானும் இந்த சத்தியங்கள் ஆகுங்க. நாங்க இப்ப எதையுமே பாக்குறேன். ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ள இருந்தாண்டா என்ன போல உங்களை நேசிப்பேன் நாமே. அதுதான் இப்ப என்னுடைய அதே போல ஏன்டா அவன் வார்த்தையை நேசிக்கிறான்டா, அவன் தான் என்ற சவர். அதான் ஏசு கிறிஸ்து சொன்னேன். அவங்க சொன்ன, இந்த இதோ உங்களோட தாயும் சவர். அது யார்? என்னுடைய தாய். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தகப்பனும் தாயும் சகோதரருமாயிருக்கிறான். அவங்களோட அப்பா அம்மாவை ரிஜெக்ட் பண்ணி வேதத்துக்காக நின்றவனை தான் அவர் என்ன செய்ய தாயாக எடுத்து சகோதரனாக எடுத்து. இதுதான் ஒரிஜினல் கிறிஸ்தவம். ஆமே. இதுதான் நீங்க இதை செய்ய. இது உங்களோட அம்மா அப்பாவை மட்டும் செஞ்சுட்டு சேர்ச்சிக்கு வர்றவனை தள்ளி வைப்பீங்கன்னா அது கிறிஸ்துவின் சாயலன். விளங்குதா? உங்களோட அம்மா அப்பாவை விட வார்த்தையை நேசிச்சு சபைக்கு வாரவனை நீங்க நேசி. அப்பதான் கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர்றார் என்பது அதுதான் சாட்சியாயிருக்கு. ஆமே. அப்ப அதனாலதான் நாங்க தேவனுக்குள்ளாக இன்றைக்கு வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தோம். ஆமே. நானும் அதை ஏன்னா வேதம் தேவனோட வார்த்தை என்னையா இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன். இதை நான் போதிக்கிறதோட இருக்கல எந்த வாழ்க்கையிலும் இருக்கணும். நீங்க கேட்கிறதோட இருக்காம உங்களோட வாழ்க்கையிலும் அது இருக்கணும். அதனாலதான் நாங்க நேசிப்பு, அன்பு. ஆமே. அந்த அன்பு இல்லாதான் பவுல் என்ன சொல்ல ஒன்று கொரிந்தியர் 13 நான் மலையை கூட பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு ஒரு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லைன்ட்டான். புரியுதாங்களா? அப்ப அதுதான் நாங்க மலையை பேர்த்து நான் அற்புதம் செய்யலாம். அப்ப நீங்க சொல்லலாம், அடு அங்க ட்ரிங்கோல வந்து அப்படி அற்புதம் அப்படி. ஆனா நான் உங்களை நேசிக்காட்டி நான் யாரா இருக்கிறேன்? நான் ரிஜெக்ட், நான் வரவே இல்லாது. அன்புதான் கிறிஸ்துவா இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நீங்க மனிதனுடைய ஸ்டைலையோ மனிதனுடைய காரியத்தை பார்க்க அவர் மத்தியில கிறிஸ்து இருக்கிறாரான்னு பாருங்க. அது எப்பயுமே இழக்கப்படாது. நாங்க இன்னைக்கு பேசினாங்க என்ன நிறைய ஆரம்பத்தில் இருந்தாங்க. அதுக்காக நான் இப்ப நாங்க சரியா நானும் இவர் ஓடுறோம்னு சொல்ல வரல. எங்களுக்கு வேதனையில நாங்க பேசுறோம். ஏன்னா நிறைய அப்படி ஒரு வைராக்கியத்தில் இந்த மெசேஜை கொண்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா நாங்க கிட்டடியில ஒருவரை நாங்க அவரை சந்திக்க விரும்ப அழைப்பு கொடுத்து அவர் சொல்ல, நாங்க இந்த மெசேஜில் இருக்கிற ஒருவனையும் நாங்க சந்திக்கவே மாட்டோம். அப்ப எங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான காரியமா இருக்கிறது. நான் பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா நாங்க யாரையும் கனவீனப்படுத்தக்கூடாது. ஆமே. அப்ப அதனால நாங்க ஏன் போனாங்கன்னா நாங்க ஒரு செய்தியை சொல்லி அவரை புதுப்பிக்க இல்ல, இந்த மெசேஜில் இருந்தபடினால அவரை நான் இத்தவரை அவரை கண்டில்லை, பிரதருக்கு தெரியும். ஆனா அவரோட பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த ஊழியங்களை கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அவங்கள நம்ம சந்திச்சு நம்ம கிறிஸ்துக்குள்ளால நேசிச்சு வேற வார்த்தையை பேசாம நம்ம கிறிஸ்துக்குள்ளாக அவரை சுகம் விசாரிச்சு கடந்து செல்லவே நாங்க ஒரு மனிதனை சந்திக்கும் போது நாங்க என்ன செய்யணும்? கேட்டுதான் போவோம். அதுதான் ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை. என்ன அப்ப நாங்க கேட்கும் போது சொல்லி இந்த மெசேஜில் இருக்க யாரையும் நான் சந்திப்பதாக இல்லை. அந்த உலகளுக்கு வேதனையா இருந்துச்சு. ஆனா நாங்க ஒரு உபதேசத்தை கொண்டு போயிடலாமே. அப்ப ஏனண்டா அப்படி அப்ப எங்களுக்கு வேதனை ஏனண்டா அதுதான் காரணம். அப்ப நாங்களோட சாயல்கள் எப்பயுமே எங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவனை மதிச்சு நாங்க நேசிச்சோம்டா கிறிஸ்து எங்களை மாத்துவேன். சீசர் தெரிஞ்சா வந்தாங்க இல்லை, நாங்க யாருமே தெரிஞ்சு வரையில. நாங்க தேவனுக்குள்ள தாழ்மையா வேதத்தை வாசிச்சு கர்த்தாவே என்ன மாற்றுமெண்டா அவர் மாற்ற தேவனாயிருக்கிறார். அதனால கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் போயிட்டு எனக்கு போதிக்க விருப்பம் தான். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானா நம்ம உயிரோட இருந்தா அல்லது தேவன் வருவாரானா நம்ம இந்த ராஜ்யத்தில் அவர் பேசும்போது நம்ம கேட்போம். ஆமே. அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே.
அப்பா நீர் எங்களை கண்டு கர்த்தாவே இதோ எங்களை சந்திக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே நீர் எங்களை அரவணைக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே பலவீனமான வேளையிலே கர்த்தாவே எங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே அப்பா நீர் பேசுகிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களோடு பேசி எங்களை ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதான காரியங்களை எங்கள் மத்தியிலே கேட்டு வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாங்கி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலே கர்த்தாவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய வார்த்தையை கேட்டவர்களாக மாத்திரமல்ல அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் சொல்லுகிற ஆண்டவரே. நீர் எங்களை கட்டளையிட்டு இருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை அப்படி நடப்பதற்கு ஆண்டவரே இதோ எங்களுக்கு உடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வர தடை பெற்றிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் இந்த வார்த்தையை ஆண்டவரே இன்னொரு நாள் எங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்காத தகப்பனே. இந்த ஜீவ வார்த்தை இந்த அப்பம் எங்களுக்கு கிடைக்காத ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய ஆத்மா இந்த போசனமானது எங்களுக்கு கிடைக்காத ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. அவிதமான சகோதரர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு விசை மன்னிக்கும்படியாக நம்முடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தங்களை இழந்து விட்டார்கள் ஆண்டவரே. அவிதமான சகோதரி ஒரு விசை மன்னித்து இதோ திரும்ப அவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். இந்த வேளையிலே அருமையான உடைய வார்த்தை கொடுத்த தாசனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே அவருடைய மனைவி பிள்ளைகள் அவர் செய்யும் ஊழியம் அவருடைய சபையார் ஒவ்வொருமாக ஆண்டவரே உடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் அவளுக்கு மேலும் மேலும் உடைய வார்த்தையின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கர்த்தாவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நிரப்பும்படியாக ஏதோ மாம்சத்துக்குரிய எண்ணெயும் தண்ணியும் மாவும் குறையாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்துறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கொடி நன்றி. சபையோர் ஒவ்வொருவரையும் சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் உடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ உடைய கிருபையானது எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும்படியாகும். நாளைக்கு நடக்க ஆராதனை ஏதோ கர்த்தருடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நேரே வழியை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே வழியை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு ஆண்டவரே நல்ல உணர்வை தாரும் ஆண்டவரே. நாங்கள் நம்மை தேடுகிற உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த ராத்திரி வழியில எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ எங்களை பொறுப்பேற்று வழி நடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் யாவரையும் தாழ்த்து கேட்டு செபிக்கிறேன். நல்ல தரும். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.